श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। श्रीवेङ्कटनाथज्जो कैतक्कियसीह सव्वतन्तसतन्तो वेयन्तारियवय्यो महसन्निध्येउ शैसयं हि ययं मे नमहति यसाननाहं सत्यं दाधान अच्युयं धिरजोयिं गळुननयितडतमालम् अहिन्दनयरो सहाय लेक्कगैन्दम्। மோட்சம் அடைந்து ஸ்ரீவைகுண்டத்துக்கு போகிறவன் அங்கே மோட்சத்திலே என்னென்ன வைபவங்கள்லாம் நடக்கும் என்பதை இப்பொழுது கொஞ்சம் நினைச்சு பார்த்து சந்தோஷமா இருக்கலாம். அந்த வைபவங்களை எல்லாம் எம்பெருமான் அருளப் போகிறான் என்பதாக அவனை ஸ்தோத்திரம் பண்ணலாம். அந்த வைபவங்கள்லாம் எப்பொழுது நமக்கு கிடைக்கும் என்பதாக அதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம். இது எல்லாத்தையும் சொல்ற ஒரே ஸ்தோத்திரத்துல இத்தனை விஷயம் இருக்கு. பெருமாள் ஸ்தோத்திரம் பண்றதாவும் இருக்கு, வேதாந்த அர்த்தமும் இருக்கு. ஏன்னா உபநிஷத்துல சொன்ன அர்த்தங்கள் இதெல்லாம் மோட்சத்துல என்னென்ன வைபவம் கிடைக்கும் அப்படிங்கிறது. அதனால உபநிஷத்துல சொன்ன வேதாந்த ஸ்ரீபாஷ்யத்துல விசாரம் பண்ணி நிர்ணயம் பண்ணிருக்கா. இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அச்சிராதி கதி அப்படின்னா அச்சிராதி கதிக்காக ஸ்ரீபாஷ்யத்துல ஒரு பாதம் மொத்தம் இருக்கு, ஒரு அத்தியாயத்தினுடைய கால் பாகம் இருக்கு அச்சிராதி கதி பத்தியே. இந்த தேவர்கள்லாம் யாரு, யார் யார் தேவர்கள், யாருக்கு அப்புறம் யார் வருகிறார்கள், இதை பத்தி பெரிய விசாரம் இருக்கு. யாருக்கு அச்சிராதி, யார் அச்சிராதியா போகிறார்கள், யார் போக முடியாது, எல்லா விஷயமும் இருக்கு. அச்சிராதிகதியா போய் அதுக்கப்புறம் ஸ்ரீவைகுண்ட லோகத்துக்கு போகிறான் அப்படின்னா அதை பத்தியால் அங்க போய் எப்படி இருக்கான் அப்படின்னு அதை பத்தி விசாரம் இருக்கு. பிரம்மத்துக்கு சமானமா இருக்கான்னா சமானம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இருக்கு. அது மாதிரி முன்னாடி அச்சிராதிகதிக்கு போறதுக்கு முன்னாடி இந்த சரீரத்துல இருந்து எப்படி வெளியில வரான் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுக்கு ஒரு பாதமே இருக்கு, உத்கிராந்தி பாதகான்னு பேர். ஒரு கால் பாகம் அதுக்குன்னே போட்டிருக்க. அதான் ஒரு அத்தியாயத்துல கால் பாகத்துக்கு பாதம்னு பேர். நாலாவது அத்தியாயம் தான் பலாத்தியாயம் பேர். அந்த பலாத்தியாயத்துல கால் பாகமா இதெல்லாம் சொல்ற. ஆக இப்படியெல்லாம் வேதாந்தங்கள்ல நிர்ணயமான அர்த்தத்தை இந்த ஸ்தோத்திரத்திலே சொல்றார் சுவாமி. அதே சமயம் எம்பெருமானுடைய வைபவம் இதெல்லாம், ஏன்னா அவன் தான் நம்மளை அழிச்சுன்னு போறான்ங்கிறதுக்காக எம்பெருமானே நீ எப்போது என்ன அழைத்து கொண்டு போகிறான்னு சொல்ற. அதே சமயம் ரகசிய கிரந்தங்கள்ல சொன்ன விஷயம் இந்த மாதிரி வைபவத்துக்காக நாம் காத்து கொண்டிருக்கணுமே தவிர பயப்படக்கூடாது. ஐயோ இப்படி ஆயிடுவோம் பயப்படக்கூடாது. ஏன்னா நல்ல வைபவம் இது அப்படின்னு அந்த விஷயத்தையும் சொல்லி இந்த ஒரே ஸ்தோத்திரத்துல பல விஷயங்களை சொல்றார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுல நேற்று பார்க்கச்ச ஸ்ரீவைகுண்ட லோகத்துக்கு போறவன் இந்த விரஜா நதியை தாண்டி உள்ளுக்குள்ள போய் அங்க எம்பெருமானுடைய திருவுள்ளத்திலே விஷயமாகிறான். கௌஸ்துபமணிமிவ, திருவுள்ளத்துல திருமார்பில கௌஸ்துபமணி இருக்கா மாதிரி அதுக்கு சமானமா பெருமாள் தன் திருவுள்ளத்துல நமக்கு இடம் கொடுத்திருக்கான். ஏன்னா கௌஸ்துபமணிங்கிறவனும் அவரும் ஒருத்தர் தானே, அந்த மாதிரி நாமளும் ஒருத்தர் தானே அப்படின்னு. இப்ப கௌஸ்துபமணிக்கும் நமக்கு இருக்கிற உதாரணங்கள்ல அழகா சொன்னார். கௌஸ்துபமணிய இதுல இருந்து எடுத்தார், சமுத்திரத்திலிருந்து கடைஞ்சு எடுத்தார், நம்மள சம்சார சாகரத்திலிருந்து பெருமாள் எடுத்திருக்கார் அப்படின்னு கௌஸ்துபமணி பிரகாசிக்கிறது. நமக்கும் ஸ்ரீவைகுண்டத்துல மோட்சமாயத்தனா ஞானம் பிரகாசிக்கும் அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் இன்னைக்கு நாம் பார்க்க இருக்க விஷயம் எம்பெருமானுடைய திருவடியிலே எம்பெருமான் கூட்டிக் கொள்கிறான் அப்படிங்கிற விஷயம். 88வது ஸ்லோகம். காஹேதுக பயபயுமே கோஹிமி நயசச்ச கேளிகந்த துகுவனே. மயன ரியு மயுட மண்டன சுரசரியாசோத்த சூய மகுப்பவகே கதா தவ பதபத்மே பவிஷ்யாமி நத சத்ய கேலிக்ராந்த திரிபுவனே மதன ரிபு மகுட மண்டன சுரசரித் ஸ்ரோத சூச்சித மது பிரவாகே. எம்பெருமானே, உன் திருவடி தாமரையில் எப்பொழுது நீ கூட்டுக்கொள்ள போகிறாய்? நத சத்யா, அடியவர்க்கு மையனே.
சீவைகுண்ட லோகத்துக்கு போனது மட்டுமல்லாமல் அங்கே உன் திருவடி தாமரையில் நீ எப்பொழுது என்னை கூட்டிக் கொள்ளப் போகிறாய்? உலகளந்த திருவடி ஒரு கேளியிலே, ஒரு அனாயாச லீலையிலே உலகத்தையெல்லாம் அளந்த உன்னுடைய திருவடியினுடைய அடியிலே என்னை எப்பொழுது வைக்கப் போகிறாய்? அந்த திருவடியிலிருந்து வரக்கூடிய மது, திருவடி தாமரையிலிருந்து வரக்கூடிய தேனானது எத்தனை நிறைய இருக்கும். பெருமாள் திருவடியிலிருந்து கங்கா நதி வர அதை சிவபெருமான் தன் தலையினாலே தாங்கினார் அப்படின்னு சொல்றாளே, அந்த கங்கா பிரவாகம் எப்படியோ அப்படித்தானே மது பிரவாகம் இருக்கும், தேன் பிரவாகம் அப்படித்தானே இருக்கும். அப்படிப்பட்ட மது பிரவாகத்தை, தேன் பிரவாகத்தை உடைய உன்னுடைய திருவடியில் அனுபவிப்பதற்கு, நான் ஒரு வண்டாக இருந்து அனுபவிப்பதற்கு எப்பொழுது என்னை கூட்டிக் கொள்ளப் போகிறாய் அப்படின்னு அர்த்தம். எப்பொழுது நான் அப்படி ஆகப் போகிறேன் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஸ்ரீவைகுண்ட லோகத்துக்கு போன உடனே பெருமாளுடைய திருமேனி சேவிக்கச்ச முதல்ல நாம சேவிக்க ஆசைப்படக்கூடிய இடம் அப்படிங்கிறது பெருமாளுடைய திருவடி தாமரை தான். பெருமாளுடைய திருமுகத்தை நோக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு நாயிகாபாவத்தில் இருக்கும். ஆனால் திருவடி தாமரை பத்தி தான் சாஸ்திரங்கள் சொல்றது. இதுவாக அந்த பெருமாளுடைய அந்த ஆதிசேஷ பீഠத்துல பெருமாள் ஏழி இருக்கார். அப்படிதானே? பெரிய சேஷ பீடம் அது. பெரிய சேஷ பீட்டத்துல மேல பெருமாள் ஏழி இருக்கார். நடுவுல வச்சுக்கோங்களேன். அதுக்கு மேல ஆதிசேஷன் கொடை பிடிச்சிருக்க, கீழே சுத்தி 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 இருக்க, அதுக்கு மேல பெருமாள் இருக்க. ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி எல்லாரும் இருக்கா பக்கத்துல. அப்ப அந்த பெருமாளுடைய ஒரு திருவடியை கீழே அப்படியே தொங்க விட்டுருக்காராம். இன்னொரு திருவடியை மடிச்சுண்டு ஆதிசேஷன் மேலேயே வச்சுருக்கார், மடக்கி வச்சுருக்கார். சவ்யம் பாதம் பிரசாரிய ஸ்ரித துரிதஹரம் தட்சிணம் குஞ்சயித்வா. இடது திருவடியை கீழே நீட்டின்னு இருக்கார், வலது திருவடியை மடிச்சு வச்சுருக்கார். அந்த வலது திருவடியை மடிச்சு அந்த முழங்கால் மேல தன்னுடைய வலது புஜத்தை வச்சுருக்கார், கையை. இப்படி பரமபதநாதன் திருக்கோணம் கோயில் ஒண்ணு சாத்துவான், அங்க பார்த்தா நமக்கு இதெல்லாம் சேவிக்கலாம். இப்படியாக பெருமாள் இன்னொரு கை சேஷ போகத்திலேயே ஆதிசேஷன் மேலேயே வெறும் அப்படி கை ஊனிக்கிற மாதிரி வச்சுட்டு இருக்க இடது புஜத்தை. இப்படிதான் பரமபதநாதன் திருக்கோலம் இருக்கு. அதனால முதல்ல போன உடனே நமக்கு கண்ணில் முதல்ல என்ன படும் அப்படின்னா பெருமாளுடைய திருவடிதான் படும். அது மட்டும் இல்லாம திருவடி தானே பரம பிராபியம் நமக்கு. சிவன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தியன்னு சரணாகதிக்கு மட்டும் இல்லாமல் பிராபியத்துக்கும் நித்தியம் எதீய சரணோ சரணம் மதீயம் அப்படிலாம் சொல்ற ஆளவன் தான். நாதமுனையில பத்தி சொல்ற. அது மாதிரி யாரா இருந்தாலுமே அவளுடைய திருவடி தான் நமக்கு எங்கேயுமே பிராபியமும் அதுதான், உபாயமும் அதுதான். பெருமாளே தான் உபாயம் அப்படின்னு சொன்னா கூட திருவடி விசேஷிச்சு சொல்ற மாதிரி பெருமாளே தான் பிராபியம்னு சொல்லச்சியும் திருவடி விசேஷிச்சு பிராபியமா இருக்கு. அதனால அந்த திருவடியை போய் சேவிக்கணும் முதல்ல. அதுவோ வெறும் திருவடி இல்ல, திருவடி தாமரை. கதா தவ பத பத்மே, ஏன்னா தாமரை பூ மாதிரி இருக்கக்கூடிய திருவடி அப்படிங்கிறத, தாமரைப்பூ மாதிரி எல்லாம் சொல்ல வேண்டாம், திருவடியே ஒரு தாமரைப்பூ தான். அப்படிதான் இருக்கும். தாமரைப்பூவை நேர பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிதான் திருவடி பூ இருக்கும், திருவடியும் இருக்கும். அதாவது சாதாரண லோகத்துல சில பிஞ்சு கால், குழந்தையுடைய பிஞ்சு கால் எல்லாம் பார்த்தா அப்படியே தாமரைப்பூ மாதிரி இருக்கு, அப்படியே ரோஜா பூ மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா பெருமாள் அப்படி கிடையாது. தாமரைப்பூவே தான் அது, தாமரைப்பூ மாதிரி எல்லாம் இருக்காது. தாமரைப்பூ தோற்று விடும்படி இருக்கும். ஏன்னா தாமரைப்பூ காட்டிலும் மெதுவா இருக்கும், தாமரைப்பூ காட்டிலும் அழகா இருக்கும், தாமரைப்பூ காட்டிலும் மனமா இருக்கும். அப்படின்னா தாமரைப்பூன்னு சொல்றது கூட தப்புங்கிற, அது கூட சொல்ல முடியாது, அந்த அளவு இருக்கும். அப்படிப்பட்ட பத பத்மம் அப்படின்னு வச்சுட்டு அதுல போய் நான் எப்படி கதா தவ பத பத்மே பவிஷ்யாமி, அந்த திருவடி தாவரையில போய் நான் எப்ப இருக்க போறேன், என்னவா இருக்க போறேன் அப்படின்னா ஒரு வண்டா இருக்க போறேன். தாமரைப்பூவை நம்மளாம் வெளியில இருந்து தானே வேடிக்கை பாக்குறோம். ஆனா வண்டு தானே அந்த தாமரைப்பூ உள்ள புகுந்து போய் குடைந்து வண்டுண்ணும் துழாய் முடியானைங்கிற மாதிரி குடைந்து உள்ளுக்குள்ள போய் அங்க இருக்கிற தேனை அனுபவிக்கிறதுங்கிறது வண்டுக்குதான் தெரியும், நமக்கெல்லாம் தெரியாது. அந்த மாதிரி இங்க திருவடியை நம்ம வெறும் வேடிக்கை பார்க்கறது மாத்திரம் இல்லாமல் அதை ஒரு வண்டு மாதிரி அங்க போய் அனுபவிக்கிறேன்னா என்ன அர்த்தம்னா தீவிரமாக அதை போக்கியமாக நினைத்து அனுபவிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம்.
அந்த பதபத்மே பவிஷ்யாமி, அந்த திருவடி தாமரையில நான் இப்ப இருக்க போறேன். இப்ப எடுத்து என்ன சொல்றதுன்னு கேட்டா, மெதுவா அந்த திருவடியை எடுத்து தன் சிரஸ்ல வச்சுக்கிறான். இங்கேருந்து போறவன் அதை பார்த்து பார்த்து சந்தோஷப்படுறான். அதுக்கப்புறம் மெதுவா அவன் அப்படியே பெருமாளை பார்க்கணும்னு ஆசை. அதுக்காக பரியங்கம் ஆரோகதி, மெதுவா அது மேல ஏற ஆரம்பிக்கிறான். அந்த திருவடியை பிடிச்சுட்டே மேல பெருமாள் கிட்ட போயிடணும் அப்படின்னு ஒரு ஆசை. இப்படி கூட ஆசை வரும், பெருமாள் கிட்ட போயிடணும்னு ஒரு ஆசை வருமானா, தூரம் நின்று சேவிக்கணும் தான் ஆசை வரும். கோயில பெருமாள் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், பெருமாள் எவ்வளவு அழகா இருக்கான்னு தூரம் நின்று கை கூப்பணும், அவ்வளவுதான். உடனே பெருமாள் கிட்ட போய் அவரை தொட்டு பார்க்கணும்னு ஆசை வந்தா ஆபத்து இல்லையா? இங்க ஆசை வராது நமக்கெல்லாம், எல்லாம் சாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கும். அங்க போனா இந்த ஆசை வருமா அப்படின்னு கேட்டா அது வரும். எதனால கேட்டா ஒரு குழந்தை பாவத்துல இருக்கிறபடினால. குழந்தைகளுக்கு சட்டுன்னு போய் முதல்ல என்ன தோணும் கேட்டான்னா, யார் வந்தாலும் பிடிச்சவா வந்தாலும் முதல்ல போய் கட்டின்றோம். இந்த குழந்தை போய் கட்டின்றதுன்னா அதுக்கப்புறம் அவளுக்கு அந்த வேஷ்டியெல்லாம் அழுக்காயிடுமே. கீழே நடந்து போன குழந்தையானது கிடுகிடுன்னு மேல ஓடி போய் அவனை போய் கட்டின்றதுன்னா அது யுக்தமா? பக்கத்துல இருக்கவாள் என்ன சொல்லுவா, டே 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 அங்க போகாத. அவன் மேல பெரியவாள் அபச்சாரப்படக்கூடாது. அவர் சுவாமி, அவர் ஆச்சாரியர், அவரெல்லாம் அவர்கிட்ட அபச்சாரப்படாத, தள்ளி கை கூப்பிடுறா, கீழே விழுந்து சேவிக்கணும், மேலெல்லாம் ஏறக்கூடாது அப்படின்னுவா. ஆனால் குழந்தைக்கு அது தெரியாது. குழந்தைக்கு அதுதான் போக்கியம், பெரியவாளுக்கும் அதுதான் போக்கியம் அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரி இப்ப ஸ்ரீவைகுண்ட லோகத்துக்கு போகிறவன் ஒரு குழந்தையாக இருக்கிறபடி ஒரு 2 நிமிஷம் இருக்கும், அப்படியே லைன்லயே இருக்கும். இப்போ ஒரு குழந்தை பாவத்துல இருக்கான். அவரும் பெரியவரா இருந்தா கூட அந்த பெருமாளை எப்ப சேவிக்க போறோங்கிற ஆசையில ஓடி வர குழந்தை மாதிரி இருக்கு. அப்படின்னால யார் வரா, எப்ப வரா, எப்படி வரான்னு தெரியாம போய் கட்டின்றுவோம். குழந்தை போய் கட்டின்றுத்தோன்னா பெருவாளை தீத்தாமாட வேண்டி வந்துடும். ஏன்னா அவன் ரொம்ப சுத்தமா இருப்பா. ஆனா அதெல்லாம் கூட பரவாயில்லைன்னு வச்சுப்பா இல்லையா? பரவாயில்லைன்னா சரி குழந்தை கட்டிக்கட்டும், அதுதான் அவளுக்கு உத்தேசியம், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரே நிமிஷம் இருக்கும். அப்போ கதா தவ பத பத்மே பவிஷ்யாமி, அதனால திருவடிதான் பரம போக்கியமா முதல்ல தோணும். அதுவும் இல்லாம குழந்தைகளுக்கு முதல்ல காலம் தானே கட்டி, அந்த மாதிரி ரீதியிலையும் வச்சுக்கலாம். அப்புறம் மெதுவாக அவன் பரியங்கா ஆரோகணம் பண்ணுவான், பரியங்கத்துல மேல ஏறணும் பார்ப்பான்.
உடனே பெருமாள் என்ன பண்ணுவார், அவனை கூட்டு உட்காந்து வச்சுருவார், அப்படியே எடுத்து வச்சுருவார், குழந்தைய எடுத்து வச்சுக்கிற மாதிரி எடுத்து வச்சுட்டு அவங்க கூட பேசுவாராம், சம்வாதம் பண்ணுவார். இதெல்லாம் உபநிடத்துல இருக்கு எல்லாமே. கோசி யாருப்பா நீ அப்படின்னு கேட்பாராம், இவன் என்ன பதில் சொல்றான், இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். ஆக முதல்ல திருவடிங்கிறபடினால உன்னுடைய திருவடி கீழே இப்ப நான் இருக்க போறேன், அதுக்கப்புறம் நிரந்தரமா அந்த திருவடி கீழே இருக்கணும் அப்படின்னு தான் ஆசை இருக்கும். ஏன்னா அத்தனை பரம போக்கியமாக இருக்கும் அது. கதா தவ பத பத்மே பவிஷ்யாமி நத சத்ய கேலிக்ராந்த திரிபுவனே. உடனே என்ன ஞாபகம் வரும் கேட்டா, இந்த திருவடிதானே உலகம் மொத்தத்தையும் அளந்தது அப்படின்னு ஞாபகம் வரும். ஒரு கேலியினாலே, ஒரு விளையாட்டுனாலே உலகம் மொத்தத்தையும் அளந்தது. விளையாட்டுனால லாங் ஜம்ப் எல்லாம் பண்றா இல்லையா, அந்த மாதிரி பெருமாள் ஒரு திருவடினால இந்த பூமி லோகம் மேல ஆகாசம் எல்லாத்தையும் அளந்திருக்கேன், அது ஞாபகம் வரும். அப்படிப்பட்ட திருவடியை இப்ப நான் சேவிக்கிறேன் அப்படின்னு. கதா புனசங்க ரதாங்க கல்பக துவஜார விந்தாங்குஷ வஜ்ரலாஞ்சனம் திரிவிக்ரமத்வ சரணாம்புஜத்வயம் மதிய மூர்தானம் அலங்கரிஷி. அப்படி அந்த திருவடியில பார்த்தானா சங்கம் சக்கரம் எல்லாம் இருக்கும், எல்லாம் ரேகைகளா இருக்கும். கதா முதலானது, தாமரைப்பூ எல்லாமே ரேகையாக இருந்து ஒரு தாமரைப்பூ மாதிரியே ஒரு சிவந்ததாக, தாமரைப்பூ மாதிரியே மிருதுவானதாக அப்படி ஒரு திருவடி இருக்கும் இல்லையா. இந்த திருவடி லோகத்தை எல்லாம் அளந்தது. அதை இப்ப நினைச்சு பார்க்கறான், எப்படிப்பட்ட திருவடி. என்ன திருவடினா எத்தனையோ தெய்வங்கள்லாம் இருக்கா, அந்த தெய்வங்களுடைய திருவடி விசேஷம்னா அபாவா பக்தர்கள்லாம் சொல்லுவா. எந்த திருவடியாவது உலகத்தை அளந்திருக்கா? உலகத்தை எதுக்காக அளந்தார்னா, எல்லாரும் எனக்கு சேஷர்கள் தாசர்கள், என் திருவடி கீழே தான் மொத்த பேரும் அப்படின்னு காமிக்கிறார். எதுக்காக அப்படின்னு கேட்டா, ஸ்ரீவைகுண்டத்துல என் திருவடி கீழே இருக்கணும் எல்லாரும். ஸ்ரீவைகுண்டத்துல நாமளா ஒரு உபாயம் பண்ணினா ஸ்ரீவைகுண்டத்துல பெருமாள் திருவடி கீழே இருப்போம். முதல்ல அது புரியணும் இல்லையோ. அதுக்காக சொரூபத்தினாலேயே நீங்க எல்லாரும் என் திருவடி கீழே தான். திருவடி கீழனா தாசர்கள்னு அர்த்தம், திருவடி தாசர்கள் எல்லாருமே. அதனால நீங்க அங்க வந்து சேரணும் அப்படிங்கிறத உணர்த்தணும்னா, நீங்க எல்லாரும் ஸ்ரீவைகுண்டத்துல என் திருவடி கீழே வரணும்னா உணர்த்தணும்னா முதல்ல அதுதான் ஸ்வரூபம் தெரியணும் இல்லையோ. பெருமாள் திருவடி கீழே இருக்கிறதா உங்களுக்கு ஸ்வரூபம் அப்படின்னு தெரியணும் இல்லையோ. அது கூட தெரியாம இருக்கா இல்லையோ இங்க எல்லாரும். அது தெரிஞ்சப்புறம் தானே அதை நாம அடையணும் அப்படின்னு தெரியும். அதனால பெருமாள் பார்த்தார், அதை முதல்ல தெரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த உலகத்தை அளந்திருக்கார். லோகம் முழுக்க என்னுடைய சேஷம், என்னுடைய தாசர்கள் தான் இங்க இருக்கிறோம். எல்லாரும் மொத்த பேரும் சராச்சரம் அசீகராக சரண பங்கஜேன அங்கிதம்னு சொல்ற மாதிரி இங்க இருக்கிற சராச்சர வஸ்துக்கள் எல்லாமே என்னுடைய சேஷம், என்னுடையதுன்னு அர்த்தம். நான் என்ன அளந்து தன்னுடையது ஆக்கின்றார் பெருமாள். நான் எதை அளக்கிறேனோ அது வரைக்கும் என்னுடையதுன்னார். சரி, நான் மகாபலி சக்கரவர்த்தி அளந்தார், மொத்தம் பெருமாளுடையது ஆயிடுச்சு. அப்பதான் ஒரு கேள்வி வருது, அப்ப இதுக்கு முன்னாடி பெருமாளுடையது இல்லையா அப்படின்னா, திருவிக்கிரம பெருமாள் அளந்த பிறந்தான் இந்த லோகங்களும் இங்க இருக்கக்கூடிய ஜீவர்களும் எல்லாரும் பெருமாளுடைய சேஷர்களாக பெருமாளுக்கு சொந்தமானவாளா இருக்கா. அப்ப இதுக்கு முன்னாடி பெருமாளுக்கு சொந்தமானவாளா இல்லையா அப்படின்னு கேட்டா, எப்பவுமே பெருமாளுக்கு சொந்தமானவர்கள் தான் அவர்கள்லாம். ஆனா அது புரியாம என்ன பண்றான் மகாபலி சக்கரவர்த்தி, இது மொத்தமும் என்னுடையதுங்கிறான். இது புரியாம என்ன பண்றான் இந்திரன், தேவேந்திரன், இது மொத்தமும் என்னுடையதுன்னா. தேவேந்திரன் நேர போய் பெருமாள் கிட்ட ரிப்போர்ட் பண்ணான், இது என்னுடையது, என்னுடையதை மகாபலி அபகரிச்சுட்டு தன்னுடையதுன்னு சொல்றார் அப்படின்னா. இப்ப பெருமாள் யோசிச்சு பார்த்தார், இந்திரனா என்னுடையதுங்கிறான், மகாபலி அதை அபகரிச்சு தன்னுடையதுங்கிறான். இப்படியே ஒரு லோகத்துல ஒரு புராண கதை ஒண்ணு வந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்திரனுடையதா மகாபலியுடையதா அப்படின்னா, யாருக்கு பராக்கிரமம் இருக்கோ அவ அந்த பூமியை அபகரிச்சுப்பான். அப்படிதானே? அப்படிதானே லோகத்துல நீக்கும் இருக்கு. ஒரு பராக்கிரமம் இருந்தா யுத்தம் பண்ணுவான், உடனே அபகரிப்பான் அப்படின்னு. அப்ப அந்த மாதிரியா அப்படின்னா, இதை காட்டு இது ரெண்டத்தை காட்டிலும் உத்தமமான ஒரு சத்தியம் ஒண்ணு இருக்கு. இந்திரனுடையதும் இல்ல, மகாபலியினுடையதும் இல்ல, பெருமாளுடையது அப்படின்னு. அதை காமிக்கிறோம், இந்திரனுக்கும் காமிக்கிறோம், மகாபலிக்கும் காமிக்கிறோம், நமக்கும் காமிக்கிறோம். ஏன்னா நமக்கும் தான் புரியாம இருக்கும். இது பெருமாளுடையதுன்னு தெரியாமல் என்னுடையது என்னுடையதுன்னு தான் நாமளும் சொல்லிட்டு இருக்கோம். எல்லாமே இந்த பூமி என்னுடையது, இந்த வீடு என்னுடையது, எல்லாம் எல்லாரும் பரதாழ்வான் மாதிரி ஆயிடுவாங்க. பரதாழ்வான் கிட்ட ராஜ்யத்தை கொடுத்தா இந்த ராஜ்யம் என்னுடையது இல்லைன்ட்டாருவன். இது ராமஸ்ய, இது ராமனுடைய ராஜ்யம், இதை போய் எதுக்கு எங்கிட்ட கொடுக்குறோம் அப்படின்னு.
இல்ல, நீதான் ராஜான்னு தசரதர் கைகேயி சொல்லிட்டு போயிருக்கார், தசரதர் சொல்லிட்டு போயிருக்கார், கைகேயி ஏற்பாடு பண்ணியிருக்கார், ராமன் ஒத்துண்டு போயிருக்கார், நீர்தான் ராஜா அப்படின்னா நானே ராமனுடைய தானங்கிறான். அடுத்தது அந்த ராஜ்யம் அந்த நான் ரெண்டுமே ராமனுடையதுங்கிறாங்க. ராஜ்யம் ராமனுடையது அப்படின்னா புரியுது, நீரும் ராமனுடையது அப்படின்னா ராஜ்யம் எப்படி ராமனுக்கு சொந்தமோ அது மாதிரி நானும் ராமனுடையது தான், அச்சேதனம் மாதிரி தான் நானும். இந்த சொந்தம்ங்கிற விஷயத்துல நானும் அதுவும் ஒண்ணுதான். ரெண்டு பேருக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். ராஜ்யத்துக்கு அதுவும் ராமனுடையதான், ராமனுக்கு சொந்தம் தான், நானும் ராமனுடையவன் தான். ராஜ்யத்துக்கு அந்த விஷயம் தெரியாது, ஏன்னா அச்சேதன மூலியம். அப்போ எனக்கு அந்த விஷயம் தெரியாட்டா நானும் அச்சேதனம் தான். அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அது தெரிஞ்சுட்டு இருக்க. ராஜ்யஞ்ச அகஞ்ச ராமஸ்ய தர்மம் துவம் வக்து மருகசி வசிஷ்டர் கிட்ட சொல்றார் இந்த விஷயத்த. பரதாழ்வான் சொல்றார், வீடியோக்கு பாருங்க. வசிஷ்டர் குலகுரு கிட்டே சொல்றாரு, இந்த ராஜ்யம் வாழதான நானும் ராமனை சேர்ந்தோம், ராஜ்யத்தும் ராமனை சேர்ந்தது. அப்ப எங்க ரெண்டு பேரையும் நீங்க எப்படி சேர்த்து விடுறவங்க? எதுவும் ரெண்டுல ஏதாவது ஒன்னாவது சுதந்திரம் இருந்தா பரவாயில்ல. ராஜ்யமும் அவருடையது, நானும் அவருடையது. அப்ப ரெண்டு பேரையும் நீங்க எப்படி சேர்த்து விட முடியும்? ரெண்டு பேரும் ராமர்கிட்ட தானே போய் சேரணும் அப்படின்னா வசிஷ்டருக்கு சந்தோஷம். இப்ப அதே மாதிரிதான் நமக்கும், நாம நம்முடையதுன்னு எதை நினைச்சுட்டு இருக்கோமோ அதுவும் பெருமாளுடையது, நான் அப்படின்னு எதை நினைச்சுட்டு இருக்கோமோ அதுவும் பெருமாளுடையது, நான்கிறதும் பெருமாளுடையது, நம்முடையதுங்கிறதும் பெருமாளுடையது, எல்லாம் பெருமாளுடையது அப்படின்னும் போது அந்த விஷயம் நமக்கு புரியறது கொஞ்சம் கஷ்டம்தான். சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான். அப்ப பெருமாள் இதுக்காகவே ஒரு அவதாரம் எடுக்கிறார், அதுல இந்த பூமியெல்லாம் அளக்கிறார். அப்ப எல்லாரையும் தன் திருவடி கீழே வச்சுட்டு நீங்க எல்லாரும் என்னுடையவர்கள் தான் அப்படின்னு விட்டார். உங்களுடையதுன்னு எது சொல்லிட்டு இருக்கீங்களோ அது எல்லாமும் என்னுடையதுதான். இப்ப பூமி மொத்தம் பெருமாளுடையது ஆக்கின்ட்டார், அளந்து என்னுடையதுன்னு ஆக்கின்ட்டார். அதுக்கப்புறம் இந்திரனுக்கு கொடுக்கறாருல அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் பெருமாளே கொடுத்தாலும் ஒத்துக்கிறோம். இப்ப என்ன ஆச்சுன்னா ஒரு கேள்வி வரும், என்ன சொன்ன அப்ப என்னுடையது இல்லையா, அப்ப வீடு என் பேர்ல பத்திரப்பதிவு பண்ண வேண்டாமா? அடுத்த கேள்வி, இந்த ஆம் என்னுடையது நான் சொல்ல வேண்டாமா? இந்த வஸ்து என்னுடையது, இந்த பைசா என்னுடையது நான் சொல்ல வேண்டாமா? அப்படின்னா எல்லாமே பெருமாளுக்கு சேஷமா வரும். அது எப்படின்னு கேட்டா, இந்த பரதாழ்வான் சரித்திரத்தை எடுத்து பார்ப்போம். பரதாழ்வான் என்னுடையதுன்னு எதுவுமே கிடையாதுன்னு, இந்த ராஜ்யமும் ராமனுடையதுதான், பரதனும் ராமனுடையவன் தான். இதைப்படி இந்த ராஜ்யத்தை போய் என்னுடையதுன்னு அப்படி சொல்ல முடியும்? நானே கிடையாது, நானே ராமனுடையவன் தானே அப்படின்னு சொன்னார். பரதன் ராமன் கிட்ட போனார், சித்திரக்கூட்டத்துல பெருமாள் கிட்ட விஷயத்த சொன்னார். பெருமாள் என்ன பண்ணார், நீ போய் ராஜ்ய பரிபாலனம் பண்ணு, நான் வர்ற வரைக்கும் என் பெயர்ல எனக்கு சேஷனாக எனக்கு தாசனாக இருந்து கொண்டு இந்த ராஜ்யத்தை நீ பரிபாலனம் பண்ணுட்டார். பரதன் சரின்னு வந்துட்டார். இதே முதல்ல சொன்னா ஏத்துக்கல, ராமனும் அதே காரியம், அதே ராஜ்யத்தை அதே பரதன் தலையில கட்டியே தான் ராமன் அனுப்பிச்சிருக்கார். ஆனா பரதன் சந்தோஷத்தோட திருப்பி வர்றாரு. அப்ப முதல்ல சொன்னது ஏத்துக்கலையே அப்படின்னா, முதல்ல ஒரு சுவாதந்திரம் இருந்தது இல்லையா, அதை ஏத்துக்கல. இப்ப என்ன கேட்டாலும், இப்ப பரதனை பொறுத்த வரைக்கும் இப்பவும் ராஜ்யம் ராமனுடையதுதான், இப்பவும் நான் ராமனுடையவன் தான். அந்த ராமன் தான் என்ன இந்த ராஜ்யத்தை பாத்துக்க சொல்லிருக்க. அப்ப ராமன் பெயர்ல ராமனுக்கு பிரதிநிதியாக பாதுகைக்கு தாசனாக நான் இருந்து பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு. அப்ப ராமனுடைய ராஜ்யம் தான், அது மாறல இப்போ. ஆனா கூட பெருமாளே சேர்த்து வச்சு நீ போய் ராஜ்ய பரிபாலனம் பண்ணு, நான் வர்ற வரைக்கும், நான் வந்தப்புறம் பார்த்துக்கலாம்னு உடனே பரதன் கிளம்பிட்டார் இல்லையா, சந்தோஷமா கிளம்பிட்டார். என்ன பெருமாளுடைய ஆஜ்ஞா. அந்த மாதிரி பெருமாளா பார்த்து நமக்கு இதை கொடுத்துருக்கார். இந்த வீடோ இந்த வாசலோ இந்த ஐஸ்வர்யங்களோ இன்னும் நமக்கு என்னென்ன இருக்கோ எல்லாமே பெருமாளே பார்த்து நமக்கு கொடுத்திருக்கிறாங்கிற ஒரு எண்ணத்துல பரதாழ்வான் ராஜ்ய பரிபாலனம் பண்ணா மாதிரி அந்த எண்ணம் மாறாமல் நம்ம குடும்பத்தை பரிபாலனம் பண்றோம். அதுதானே தவிர என்னுடையது இல்லைன்னா நேரடியாக நான் சுதந்திரன் இல்லை, பகவானுடைய ஒரு அனுகிரகத்தினாலே எனக்கு இது கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ரீதியில வருது. இந்த விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு தான் பெருமாள் அன்னைக்கு திருவிக்கிரம அவதாரத்துல உலகத்தை எல்லாம் வளர்க்கிறார். எங்க எல்லாரும் என்னை சேர்ந்தவர்கள் தான், உங்களுடைய வஸ்து எல்லாமே என்னுடையதுதான் அப்படிங்கிறது இதை புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுட்டாளா கேட்டா, யார் புரிஞ்சுட்டாலோ இல்லையோ மகாபலி புரிஞ்சுட்டார், இதெல்லாம் பெருமாளுடையதுதான் அப்படின்னு புரிஞ்சுட்டார். இப்ப எல்லா வஸ்துவையும் பெருமாள் அளந்துட்டார் இல்லையா, மொத்தத்தையும். அப்ப எல்லாம் பெருமாளுடையதுதான் புரிஞ்சுட்டார். அடுத்தது மூணாவது அடியில என்னன்னு பெருமாள் கேட்டார். என்னை சேர்ந்தது எல்லாம் உங்ககிட்ட கொடுத்துட்டேன், நீ நான் ஒண்ணு இருக்கு இல்லையா,
அதையும் உங்ககிட்ட கொடுக்கறேன்னு தலைவனையன். நான் அப்படிங்கிறதையும் உமக்கு, அதான் நானும் என்னை சேர்ந்தது எல்லாம் உண்மை சேர்ந்தது, நானும் சேஷம் தானே அப்படின்னு மகாபலி சக்கரவர்த்தி தலை குனிகிறார் அப்படின்னு வரும். ஆகையினாலே மாம் மதியஞ்ச நிகிலம் சேதனா சேதாத்மகம் சொன்ன மாதிரி நாம் நம்மை சேர்ந்தது சேதனங்கள் அச்சேதனங்கள் என்னென்ன இருக்கோ இது எல்லாமே பெருமாளை சேர்ந்த பெருமாளுடைய சொத்து மொத்தமே, அவருடைய விபூதி எல்லாமே. அதை காமிக்கிறதா இந்த திருவிக்கிரமாவதார வைபவம். உலகளந்ததே அதுக்காக தான். அப்படி உலகளந்து நமக்கு அந்த விஷயத்தை புரிய வச்சு, சேஷத்துவ புத்திய புரிய வச்சு, அப்ப சேஷனா இருக்கோம் நான் பாட்டுக்கு என்ன நானே நினைச்சுட்டு இருக்கேனே, நான் பெருமாள் கிட்டதான் என்ன ஒப்படைக்கணும் அப்படின்னு ஒப்படைக்க வச்சு சரணாகதி பண்ண வச்சு இங்க கூட்டுக்கிறார். அப்படின்னா இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் அந்த திருவிக்கிரமாவதாரத்துல உலகளந்து புரிய வச்சதுதான். அதனாலதான் வேதம் கொண்டாடுறது திருவிக்கிரமாவதாரத்தை அப்படி கொண்டாடுறது. தேதா விஷ்ணுருகாயோ விசக்கிரமே, விஷ்ணுவானவர் 3 ஸ்டெப் எடுத்து உலகத்தை எல்லாம் வளர்ந்தார் அப்படின்னா வேதத்துல இருக்கு. இதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் பல இடத்துல இருக்கு. விஷ்ணுவுக்கு திருவிக்கிரமன் அப்படின்னு பேர் இருக்கிறோம் இல்லையோ, அதுவே வேதத்துல இருக்க பேர் தான் அது. ஏன்னா விக்ரம அப்படின்னா விஷ்ணு கிரமோசி தான் வரும் மந்திரம். விஷ்ணு அடி எடுத்து வச்சா இல்லையா, அப்படிதான் அந்த பூமி இருக்கார் அப்படிலாம் மந்திரங்கள்லாம் வரும். அப்புறம் உருக்கிரமஹா அப்படின்னு பெருமாளுக்கு பேர், பெரிய அடி எடுத்து வைத்தவர் அப்படின்லாம் அர்த்தம். எல்லாம் வேதத்துல ரொம்ப சகஜம். ஆக வேத தத்துவம் இது. அந்த வேத தத்துவத்தை நமக்கு புரிய வைக்கிறதுக்காக பெருமாள் இப்படி ஒரு அவதாரம் எடுத்திருக்கார். அப்போ மகாபலி இதுவும் இல்லை, இந்திரனும் இல்லை. கடைசியில இந்திரன் வாங்கிட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, அது தெரிஞ்சு வாங்கிட்டு போனான்னு வச்சுப்போம் நம்ம வேணா. மகாபலி சக்கரவர்த்தி புரிஞ்சுட்டு தன்னையே பகவான் கிட்ட ஒப்படைச்சு விட்டார் அப்படின்னு இருக்கு. ஆஹா, அந்த ரீதியில நம்மளை புரிய வைக்கிறதுக்காக இந்த வேதாந்த தத்துவத்தை புரிய வச்சு நம்ம இதை ஒப்புக்கொள்ள வைத்து நம்ம இங்க கூட்டி கொண்டு வந்திருக்கிற திருவடி இது. அதனால்தான் அழகா சொல்ற கேலிக்கிராந்த திரிபுவனே, 3 உலகத்தையும் வளர்ந்த திருவடியை பார்க்கணும் தான் ரொம்ப நாள் ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பெருமாளுடைய அந்த திருவடியை பார்த்தோன்னே இதுதான் எனக்கு மூலமான உபாயம், அதே திருவடி தான் இப்ப எனக்கு பிராபியமாக இருக்கு அப்படின்னு அவன் சந்தோஷப்படுறான். இன்னொரு விஷயம் என்ன கேட்டா, கதா புனசங்க ரதாங்க கல்பகாங்கிற ஸ்லோகத்துல ஆள வந்தா புனகான்னு ஒரு பதம் போட்டிருக்க. புனகாங்கிறதுக்கு அர்த்தம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, இது வாக்கியாலங்காரன் பெயர். ஒரு அலங்காரத்துக்கு சொல்லுவா. இல்ல அர்த்தம் சொன்னா அர்த்தம் இருந்தா அர்த்தம் சொல்லலாமே அப்படின்னு அர்த்தம் சொல்லிருக்கா பெரியவாரலாம். மறுபடியும் அர்த்தம், ஏற்கனவே ஒரு தரம் அளந்தீர், இன்னொரு வாட்டி உங்க திருவடி சேவிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அர்த்தம். உலகளந்த திருவடி அதாவது என்ன கேட்டா, ஆள வந்தாருடைய தாற்பயம் என்ன கேட்டா, எம்பெருமானே உம்ம திருவடியினாலே நீ உலகளந்த போது அந்த திருவடி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி வளர்ந்துட்டே வருது இல்லையா. அப்ப யார் யார் ஜீவர்கள் இருக்கான்னு பார்த்து பார்த்து அது எல்லாருடைய சிரஸ்டையும் அந்த தலை திருவடியை வைக்கிறாரு. இன்னும் இதுல யாராவது விட்டு போயிட போறதோ அப்படின்னு பார்த்துட்டு எல்லாருடைய சிரஸ்டையும் அந்த தலையை வச்சு மொத்த பேரையும் தன் வசக்கீழ ஆக்குறார். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா போய் போய் ஒருவரும் மீதம் இல்லாமல் எல்லாருடைய சிரஸ்டையும் தலையை வச்சு உமக்கு சேஷன் ஆக்கின்றார் இல்லையா. அப்போ எங்களை எல்லாம் தேடி தேடி வந்த திருவடி தான் அது. எங்களுக்காக மேலேருந்து கீழே இறங்கி வாமனா அவதாரம் பண்ணி, எங்களுக்காக மகாபலி சக்கரவர்த்தியுடைய யாக பூமிக்கு போய் எங்களுக்காக யாச்சனம் பண்ணி, எங்களுக்காக அங்கேருந்து வளர்ந்து அளக்க ஆரம்பிச்சு, எங்க சிரஸ்ல எங்க இருக்குன்னு பார்த்து பார்த்து ஒரு சிரசும் மீதம் இல்லாமல் எல்லாரையும் தேடி தேடி கடைசியில எல்லாரையும் அளந்தீர் இல்லையா. அப்படிப்பட்ட உங்க திருவடியை தேடி நான் இப்ப வந்திருக்கேன். முன்னாடி உம்ம திருவடி என்னை தேடி வந்தது, இப்ப அந்த திருவடியை தேடி நான் வந்திருக்கேன். நீர் வந்தபடினால்தான் என்னால வர முடிஞ்சது, அப்ப எனக்கு புரிய வச்சபடினால்தானே என்னால வர முடிஞ்சது. அப்ப அன்னைக்கு வச்சுட்ட திருவடிய, ஒருவேளை அன்னைக்கு நீர் என் சிரஸ்ட திருவடியை வச்சது உபாயமா இருக்கலாம், இன்னைக்கு பலமாக தேவர் திருவடியை அனுபவிக்கணும்னு நான் வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு அழகான பாவத்துல சொல்றாரு அங்க. கதா தவ பதபத்மே பவிஷ்யாமி நத சத்ய கேலி கிராந்த திரிபுவனே. இதெல்லாம் எம்பெருமானுக்கு கேலி, உலகளந்தார் அப்படிலாம் சொல்றோமே. இது ஆனா கேலினா ஒரு விளையாட்டுன்னு அர்த்தம். அவதாரத்துல எல்லாமே விளையாட்டு தானே. இந்த விளையாட்டா பண்ணியே வேதார்த்தத்தை சொல்ற. எந்த லீலையா ஆகட்டும் எல்லாமே விளையாட்டா இருந்தா கூட அதுல உள்ளுக்குள்ள வேதாந்த அர்த்தம் இல்லாம இருக்காது. பெருமாள் இல்லையோ, கண்ணன் வெண்ணெய் உண்டான் அப்படின்னா வெண்ணெயை திருடினான்னா அதுக்குள்ள கூட ஒரு அர்த்தம் இருக்கு. அதான் அழகா சொல்ற,
மம கலு பலிகேகே யாச்சனா தாவதாஸ்தாம். அதாவது திரிவிக்ரம வாமனாவதாரம் முதல்ல எடுத்தார். திரிவிக்ரம அவதாரத்துல மொத்தத்தையும் தன்னுடைய இது ஆக்கிட்டார். ஆயிட்டு சொல்லியோ மொத்தமும் பெருமானுடைய. அதுக்கப்புறம் இப்போ அப்படி கிருஷ்ணாவதாரம் எடுக்கிறார். இங்க வந்து கண்ணன் வந்து வெண்ணெய் சாப்பிட்றான். எல்லா இடத்துலயுமே வெண்ணெய் சாப்பிட்றான். ஏன்னு கேட்டான்னா எல்லாம் என்னுடைய தானே, எல்லாம் என்னுடைய இதுதான் திரிவிக்ரம அவதாரத்துல சொல்லியோ. அப்ப மறுபடியும் என்ன, எல்லாம் என்னுடைய தானேன்னு சாப்பிட்றான். ஆனா அங்க இருக்கிற ஆயிரகுல பெண்கள்லாம் என்காத்து வெண்ணையை கண்ணன் களவு கொண்டான் அப்படின்னு சொல்றான். கண்ணன் திருடின்னு விட்டான் அப்படிங்கிறார். அப்போ கண்ணன் சொல்றானா, ஆமா திருடினேன், என்ன தப்பு? மம கலு பலிகேகே யாச்சனா தாவதாஸ்தம் இக புனரபலானாம் அக்ரதோ நைவ குர்வே. இல்ல கண்ணா கேட்டா கொடுக்க மாட்டோமா, நீ ஏன் திருடுற அப்படின்னா, அதெல்லாம் கேட்டு வாங்கின அவதாரம் ஆயிடுத்து. முன்னாடி வாமன அவதாரத்துல கேட்டு வாங்கி எடுத்தேன். இப்ப இங்க கேட்கறதெல்லாம் கிடையாது. இது விகிதமதிஷ்டம், என்னுடையதுதான் மொத்தமுமே. அது நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. இது விகிதமதிஷ்டம் தேவ சந்தியஜயாச்சம். நீங்க வச்சிருக்கிற வெண்ணெய் என்னுடையதுதான். அவளை சிரிக்கிறான். எப்படி பேசுறது பாரு, எல்லாம் இவனுடையதுதான். ஆனா அவளுக்கெல்லாம் சந்தோஷம், சிரிக்கிறாளே தவிர கண்ணனை நினைச்சுட்டு தான் வெண்ணெய் வைக்கிறாவா. உரியில வெண்ணெய் வைக்கச்ச கண்ணன் குழந்தைக்குன்னு தான் வைக்கிறா. ஆனா அது எடுத்துன்னு அது ஒரு வேடிக்கையா இருக்கு. ஏன்னா குழந்தையோட நீதி இல்லை, அதனால இது வேடிக்கையா இருக்கு. கடைசியில என்ன கேட்டா, மகாபலி எப்படி தன்னையே கொடுக்கிறாரோ அந்த வேதாந்த அர்த்தம் இவளுக்கு தெரியாது. அதனால இவ என்ன பண்றா, தன் மனசையே கொடுக்கறான். அப்போ கஜிகிருத மகரஸ்தம் சாருணா சோரணேன. அப்ப கண்ணன் திருடினது வெண்ணையை மாத்திரம் இல்ல, அவளையும் சேர்த்து திருடி இருக்கான். அவ மனசையும் திருடுறான், அவளுடைய ஆத்மாவையும் திருடுறான்ங்கிறது தான் அந்த ராசக்கிரீடையில தத்துவம் அப்படின்னு. அவ மனசை திருடுறான் அப்படிங்கிறதா ரவநீத சௌரியத்தினுடைய தத்துவம். நவநீதத்தை மாத்திரம் எடுத்துக்கல, நவநீதம் மாதிரி இருக்கக்கூடிய அவளுடைய மனசையும் எடுத்துக்கிறான். மனசை அவ அர்ப்பணிக்கிறான் கண்ணனுடைய. இந்த குழந்தை வந்தா இதுக்கு கொடுக்கணுமேங்கிறான், இது எடுத்துக்கணுமேங்கிறான், அந்த லீலையை பார்க்கணுமேங்கிறான், யசோதை கிட்ட வந்து சொல்லணுமேங்கிறான். அவளுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கு. அப்போ கண்ணன் வந்து சாரு சோரன் அப்படிங்கிறாரு. இங்க சாருணா சோரனேன, சோரன்லயே சாரு சோரன் உண்டான்னா சாரு சோரனா இருக்கான், ரொம்ப அழகான சோரனா இருக்கான். அவன் திருட்டுத்தனமெல்லாம் அழகா இருக்கு, அவன் திருட்டுத்தனமா வேடிக்கையா இருக்கு, அவன் திருட்டுத்தனமெல்லாம் ரசிக்கும்படியா இருக்கு. அவன் திருட்டுத்தனத்துல வேதாந்த அர்த்தங்கள் மொத்தமும் இருக்கு, எல்லாம் இருக்கு இல்லையா? அப்ப நான் அவனுடையத, நான் அந்த குழந்தையை சேர்ந்தவன். அந்த குழந்தை இல்லைன்னா என்னால இருக்க முடியாது அப்படிங்கிற திவாகர மகர்ஷி சொல்ற. குழந்தையா கண்ணன் வந்தார். அப்ப அந்த குழந்தையோட அவர் பழகிட்டு இருந்தார். திடீர்னு குழந்தை ஓடி போயிருக்கு, தவிக்கிறார் அவர். குழந்தை இல்லாம என்னால இருக்க முடியலையே, எங்கடா போனேன், எங்க போறேன் எங்க போறேன் எங்க போறேன்னு துரத்திண்டே வர்ற. கடைசியில் அவன் வந்து சேர்ந்த இடம் தான் திருவனந்தபுரம்னு வரும். அங்கதான் பெருமாள் வந்து திவாகர மகர்ஷிக்காக பத்மநாப பெருமாள் சேவை சாதிக்கிறார். கிருஷ்ணனா இருந்துட்டு தான் இங்க வர. கிருஷ்ணன் சந்நிதியும் உண்டு அங்க, கிருஷ்ணனும் பத்மநாபனும் ரெண்டு பேரும் சேர்ந்தா இருக்காங்க, அப்படி வரும். ஆக அந்த மாதிரி கேளிக்கிறாந்த, இதெல்லாம் கேலி, இதெல்லாம் விளையாட்டு. ஆனா வேதாந்த விளையாட்டு. பகவானுக்கு இது மொத்தம் வேதாந்த விளையாட்டு. நமக்கு சின்ன வயசுல பார்த்தா பெருமாளுடைய சாதாரண விளையாட்டு. காலக்ஷேபங்கள்லாம் கேட்கச்ச பார்த்தா நமக்காக பெருமாள் செய்த லீலைங்கிறது புரியுது. கேளிக்ராந்த திரிபுவனே மத நரிப்பு மகுட மண்டன சுர சரி ஸ்ரோத சூச்சித மது பிரவாகே. அந்த தாமரை பூனா மது இருக்கு, தேன் இருக்கு. அந்த தேன்ல நாங்க வண்டா இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவும் வேதத்துல சொல்லியிருக்கு. இன்னைக்கு பாதுகாசத்துல இதே விஷயம்தான் வந்தது. என்னன்னு கேட்டான்னா பரம போக்கியமா இருக்குன்னு அர்த்தம். தேன் இருக்குன்னா எனக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம், அவ்வளவுதான். விஷ்ணு பதே பரமே மத்வ உற்சாகான்னு வேதம் சொல்ற மாதிரி பெருமாளுடைய திருவடியில தேன் இருக்கிறதுன்னு வேதம் சொல்றது, அப்படியே சொல்றது. அதனாலதான் எல்லாரும் அப்படி சொல்றா. திருவடினா தாமரையணும், அதுல தேன் இருக்கணும், இது எல்லாமே வேதத்துல சொல்ற விஷயம்தான். நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த தேன்கிறது பொதுவா ஒரு தாமரை பூல பார்த்தோம்னா தேன் வந்து டிராப்பா 2 டிராப்போ 3 டிராப்போ 5 டிராப்போ இருக்கும், வண்டு வந்து எடுக்கும். ஆனா பெருமாளுடைய திருவடி தேன்ல இருக்கக்கூடிய டிராப் வந்து மது பிரவாகம். அது தேன் துளி இல்லை, அது தேன் பிரவாகம். எந்த மாதிரி பிரவாகம்னா கங்கா பிரவாகம். பெருமாள் திருவடியில இருந்தானே கங்கா வந்தது. அந்த கங்கா பிரவாகம் எப்படி நாம இப்பவும் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையோ, அந்த மாதிரியான கங்கா பிரவாகம்
தாமரைப்பூல தேன் இருக்கா மாதிரி பெருமாள் திருவடியில் தேன் இருக்குன்னு சொல்லி விட்டுட முடியாது, தேன் பிரவாகம் இருக்குன்னு சொல்லணும் அப்படிங்கிற. அதுக்கு சாட்சி சிவனா. மத நரிப்பு மகுட்ட மண்டன, மத நரிப்புன்னு சிவனுக்கு பெயர். மன்மதனை எரித்தவர். அவருடைய மகுட்ட, அவருடைய கிரீட்டத்துல மண்டனமாக இருக்கு, தலையில ஒரு அலங்காரமா இருக்கு. சுர சரிஸ்ரோதா, கங்கா பிரவாகம். ஸ்தூச்சித, அது போல இருக்கான் இந்த மது பிரவாகம் அப்படிங்கிறது. கங்கா பிரவாகம் நம்ம இப்பவும் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையோ, சிவன் தலையிலேருந்து விழுந்தது. கங்கைக்கு அலகநந்தான்னு ஒரு பேர் உண்டு, ரொம்ப பிரசித்தமான பேர் இது, அலகநந்தாங்கிறது. அலகநந்தான், அலகம்னா சிவனுடைய ஜடமுடிக்கு அலகம்னு பேர். அலகம்னா தடை, பொதுவாகவே எல்லாருடைய தலைமுடிக்கும் அலகம், திருவழக்கம் அப்படின்லாம் சொல்லுவா பெருமாளுக்கு கூட. அதுல இருந்து இவ வந்தவளாம் கங்கா நதி, அதனால அலகநந்தான் பெயர். அப்போ அவர் முதல்ல சுரச மதநெரிப்புன்னு வேற போடுற. சிவனுக்கு இந்த பெருமை எல்லாம் வந்ததுக்கு காரணமே அந்த பெருமாளுடைய அந்த கங்கா நதியை தலையில தாண்டினபடினாலதான் அப்படின்னு சிவோபூத்துன்னு புராணங்கள்லாம் சொல்றது. தீர்த்தேன மூர்த்தி அதிகிருத்தேன, அந்த தீர்த்தத்தை தலையில வச்சுட்டுதான் அவர் சிவனாக ஆனார் அப்படிலாம் வந்திருக்கு. சிவோ பூத்து அப்படின்னு வருது இல்லையா. ஆக அவருக்கு ஏதோ நல்ல பேர் இல்லாம இருந்தது, சம்ஹார மூர்த்தி அப்படின்னு பெயர்லாம் இருந்தது. ஆனா பெருமாளை சேவிச்சுதான் அவர் சிவனாவே ஆனார், மங்களம்னு அர்த்தம், மங்களமா ஆனார். அப்போ அவரையும் மங்களமாக்குற அளவு இருக்கக்கூடிய ஒரு கங்கா பிரவாகம் எப்படியோ அதே மாதிரி பிரவாகமா இருக்கக்கூடியது மது பிரவாகே. ஏன்னு சொல்றேன்னா, மறுபடியும் மது பிரவாகம்னா என்ன அர்த்தம்னா அத்தனை போக்கியமா இருக்கு. ஏதோ ஒரு பக்கம் சின்னதா தாமரை போல ஒரு மூலையில உள்ளுக்குள்ள கொஞ்சம் தேன் இருக்கா, நமக்கு அதெல்லாம் தெரியாது, வண்டுக்கு மாத்திரம் தான் தெரியும் தான் சொல்றோம். அப்படி இல்லை, தாமரைப்பூல இருந்து கங்கா பிரவாகம் மாதிரி தேன் பிரவாகம் வந்தா நமக்கு எப்படியோ அப்படியாக பெருமாள் திருவடியானது பரமபோக்கியம். கதா தவ பதபத்மே பவிஷ்யாமி நத சத்ய கேளி கிராந்த திரிபுவனே மதன் அரிப்பு மகுட மண்டன சுரசரி ஸ்ரோத சூச்சித மது பிரவாகே. உவனிசயா சிரகுசுமம் உத்தம் சேயூனதுக பயம்புய ஜுயலம் தையோஹோ ஹிமிகையா தாசோ தாசான சச்சசூரி சரிச்சோ உபனிஷச்சிர குசுமம் உத்தம்ஸ்ய தவ பாதாம்புஜயுகலம் தயிதோ பவிஷ்யாமி கதா தாசோ தாசானாம் சத்யசூரி சதிருக்ஷஹ. தாசானாம் சத்ய, அடியவர்க்கமையரே. அந்த திருவடிய பார்த்தோன்னே அந்த பழைய ஞாபகம் வருது. இந்த திருவடிதானே உலகளந்தது, அவர் உலகளந்தபடினால்தானே நம்ம இன்னைக்கு இங்க இருக்கோம் அப்படின்னு அதெல்லாம் வந்தது. அதுக்கப்புறம் அந்த திருவடியை தன் தலையில வச்சுக்கணுங்கிறதுக்காக மெதுவா கீழே போய் அந்த திருவடி கீழே தன் தலையை கொடுத்து தன் சிரஸ்ல ஒரு பூ வச்சுக்கிற மாதிரி அந்த திருவடியை வச்சுக்கிறான். அதுதான் இந்த ஸ்லோகம் சொல்றது. நான் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த திருவடி தாமரையை என் தலையில ஒரு பூ மாதிரி புஷ்பம் வைக்கிற மாதிரி சிரஸ்துக்கு ஒரு அலங்காரமாக அந்த திருவடி தாமரையை வச்சுட்டு நான் எப்போ அனுபவிக்க போறேன் உண்மை அப்படின்னு. ஏன்னா அதை தவிர வேற என்ன வேணும்? இந்த திருவடியை பார்த்தாலே அப்படியே அதை எடுத்து சிரஸ்ல ஒத்திக்கணும், கண்ணுல ஒத்திக்கணும் தோணுமா. கண்ணனுடைய திருவடியை பார்த்தா கோபிகள்லாம் அப்படியே கண்ணனா திடீர்னு ஆவிர்வாவம் பண்றான். தாசாம் ஆவிர்பூச்சௌரி ஸ்மயமான முகாம்புஜான ஆயர் குளத்துல இருக்க பெண்களுக்கு திடீர்னு கண்ணன் முன்னாடி வேணுகோபால கிருஷ்ணனா ஆவிர்வாவம் பண்ணச்சு அவளை உட்காத்தி வச்சு மெதுவாக அவர்கள்லாம் என்ன பண்ணான்னு கேட்டா அவன் திருவடியை எடுத்து கண்ணை ஒத்திக்கிறான், அவன் திருவடியை எடுத்து தலைக்கு மேல வச்சுக்கிறான். ஏன்னா அப்படிப்பட்ட திருவடி அவ்வளோ மிருதுவாக அவ்வளோ அழகாக இவா கைப்பட்டா அது அந்த திருவடியானது நம்ம கை உஷ்ணம் பட்டதுன்னா அந்த திருவடி கண்ணி போயிடும் போல இருக்கு. இவர்கள் எல்லாமே பெண்கள், இவர்கள் எல்லாமே காந்தல் போல் மெல்விரல் அப்படின்னு இருக்கிறா, பூ போல கை இருக்கும் அவளுக்கு. ஆனா அது பட்டாலே தாங்காது, அவ்வளோ சுகுமாரமாக அவ்வளோ அழகாக உன் தாமரை பூ அடி அப்படின்னு சொல்றோம் இல்லையோ, அடிச்சியோம் தலைமிசை அணியாயின்னு ஆழ்வாரெல்லாம் சொல்ற மாதிரியாக எங்களுடைய தலையில அதை வைக்கணும்னு அவெல்லாம் சொல்லி அதை திருவடி எடுத்து கண்ணில் ஒத்திக்கிறார், திருவடி எடுத்து தலையில வச்சுக்கிறார், திருவடி எடுத்து முத்தம் கொடுக்கிறார், கையால அதை வருடி கொடுக்கிறார், அந்த திருவடி எடுத்து ஆலிங்கனம் பண்ணிக்கிறார், எல்லாம் பண்ணிக்கிறான்னு வரும் ஸ்ரீமத் பாகவதத்தை. அதே மாதிரியாக அந்த திருடியை பார்த்தோன்னே வெறுமை இருக்கணும்னு தோணாது, அதை எடுத்து சிரஸ்ல வச்சுக்கலாமே தோணும். இன்னொன்னு என்ன கேட்டா மார்க்கண்டேயர்
மார்க்கண்டேயர் அந்த ஆளிலை கண்ணனுடைய திருவடியை பார்க்கிறார். மகாபாரதத்தில் வரும். மார்க்கண்டேயரே இந்த விற்த்தாந்தத்தை சொல்றார். பாண்டவர்கள் கிட்ட சொல்ற, ஆளிலை கண்ணனை நான் நேரா பார்த்தேன் பிரளய காலத்துல. கண்ணன் அனுகிரகம் பண்ணான். பார்த்தா ஒரு மகா பிரளயத்துல எங்க பார்த்தாலும் ஜலமா இருக்கச்ச ஒரு ஆலமரத்துல இலையில ஒரு குழந்தை இருக்கு. கீழே விழுந்துருமோன்னு பயமா இருக்கு. அப்படி இருக்கு அந்த குழந்தை. ஆனா மொத்தத்தையும் சமாரம் பண்றது அந்த குழந்தை தான். மொத்த லோகமும் அது குழந்தை வயத்துக்குள்ளதான் போயிட்டு இருக்கு. பார்த்துட்டே இருக்கு. ஆனா அது குழந்தையா இருக்கு. அது சிரிச்சுன்னு இருக்கு. கை கால ஆட்டின்னு இருக்கு. தன் காலை பிடிச்சுன்னு இருக்கு. குழந்தையாவே இருக்கச்ச இத்தனை லீலா, இவ்வளவு பெரிய லீலா. இந்த லோகத்தை சம்ஹாரம் பண்றதுங்கிறது இவ்வளவு பெரிய லீலா. அந்த பெரிய லீலைக்கு கண்ணன் பெரிய ரூபத்தை எடுத்துன்னு, அக்னி மாதிரி ரூபத்தை எடுத்துன்னு எல்லாத்தையும் இந்த வயத்துக்குள்ள போட்டு அப்படிதானே இருக்கணும் இல்லையா? சம்ஹாரம்னு வரைச்சா அப்படிதானே, விஸ்வரூபம் காமிக்கச்சு அப்படிதானே வருது. அப்ப ஆனா இந்த இடத்துல கண்ணன் பாருங்க, அதுக்கு நேர் எதிராக சின்ன குழந்தையா இருக்கான். அவன் வாய்க்குள்ள எல்லாம் போயிட்டு இருக்கு. இவர் மார்க்கண்டேயர் நானும் உள்ள போயிட்டு வந்தேங்கிற, நானும் உள்ள போயிட்டு நானும் வெளியில வந்தேன் அப்படிங்கிற. அந்த மாதிரி சகல புவனத்தையும் சின்ன குழந்தை ரொம்ப பெரியவனா இருந்து காலாக்னியா இருந்து, இல்ல ஒரு பர்வதம் மாதிரியோ ஒரு காத்து மாதிரியோ ஒரு அக்னி மாதிரியோ இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், குழந்தையா இருந்து மொத்தத்தையும் சம்மாரம் பண்ணிட்டு இருக்கான். வேடிக்கையா இருக்கு. அந்த குழந்தைய அந்த ஆச்சரியத்தை பாக்குறார் அப்படி பார்த்துட்டு இருக்க, அப்படி மோகிச்சு போற. சரி, இந்த ஆச்சரியத்தை பார்த்து மோகிச்சு போய் என்ன பண்ணீர்? ஒண்ணு ஒரு வேத மந்திரத்தை சொன்னீரா, இல்ல ஒரு ஸ்தோத்திரம் பண்ணீரா, இல்ல ஆச்சரியத்தை அப்படியே பிரமிச்சு நின்னீரா, என்ன பண்ணீர் அப்படின்னு கேட்டா, அப்ப மார்க்கண்டேயர் சொல்ற, எல்லாம் நான் இதெல்லாம் பண்ணது இருக்கட்டும், இந்த ஆச்சரியத்துக்கெல்லாம் மேல ஆச்சரியம் அந்த குழந்தையோட திருவடி. சின்ன பிஞ்சு பாதங்கள் அதை எடுத்து என் தலைமையிலே வைத்துக் கொண்டேன் அப்படிங்கிறார். எனக்கு பிடிச்சது அதுதான். குழந்தை வாய்க்குள்ள உலகமே போயின்னு இருக்கு, அதை பார்த்தேன். குழந்தையுடைய வயிற்றுக்குள்ள உலகம் மொத்தமும் இருக்கு, அதையும் உள்ள போய் பார்த்தேன். ஆனா எல்லாத்துக்கும் மேல எனக்கு பிடிச்ச ஆச்சரியம் என்னன்னு கேட்டா, அது வாயும் இல்லை, அது வயரும் இல்லை, அது இருக்கக்கூடிய ஆளிலையில உட்காந்துருக்கு, அதுவும் இல்லை. அந்த திருவடி பிடிச்சிருக்கு. அது பெருமாளுக்கே பிடிச்சிருக்கான். ஏன்னா அந்த திருவடியை எடுத்து விரலை எடுத்து வாயில வச்சுக்கிறான் இல்லையா, அதை பட்டர் வேடிக்கையா சொல்றேன். பெருமாளுக்கே மொத்தமும் பிடிச்சிருக்கு. அந்த திருவடி பெருமாளுக்கே பிடிச்சிருக்கான். வைஷ்ணவாளுக்கெல்லாம் பிடிச்சிருக்கு, அவனுக்கே பிடிச்சிருக்கு. வைஷ்ணவாளுக்கெல்லாம் ஏன் பிடிச்சிருக்குன்னு சந்தேகம் வந்துதான் பெருமாள். அதனாலதான் பெருமாளை எடுத்து சாப்பிட்டு பாக்குறாங்க. அது கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேஷயந்தம் வடஸ்ய பத்ரஸ்ய புட்டே சயானம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி. நம்மளாம் மனசா ஸ்மராமி தான் பண்ணலாம் அந்த குழந்தைய. ஆனா மார்க்கண்டேயர் நேர பார்த்துட்டு சொல்றார், நேர பார்த்த மாதிரி அப்படியே சொல்றார், நீ என்ன பண்ணீர்னா அந்த குழந்தையுடைய பாத தலம் இருக்கும் இல்லையோ, உள்ளங்கால், அதை எடுத்து மெதுவா என் சிரஸ்ல வச்சுட்டேன் அப்படின்னு. தாமரப்பூ மாதிரி இருக்கு, சிவந்ததற்கு அது எல்லாமே சொல்றாரு. இது ஏன்னா எல்லா ஆச்சரியத்தை காட்டிலும் பெரிய ஆச்சரியம் அந்த திருவடி தான் அப்படிங்கிற. ஆஹா, அதை எடுத்து தன் சிரஸ்ல வச்சுக்கணும் தோணுமா? முதல்ல அதை பார்த்த உடனே மற்றதெல்லாம் மறந்து போயிடுவோம். எம்பெருமானுடைய பரத்வங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த திருவடியை பார்த்த உடனே அதை எடுத்து நம்ம சிரஸ்ல பூ மாதிரி வச்சுக்கணும். ஒரு பூவை பார்த்தா எடுத்து தலையில வச்சுக்கணும் தோணும் இல்லையோ, அந்த மாதிரி இதை பார்த்த உடனே எடுத்து தலையில வச்சுக்கணும் தோணுமா? அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ற, உபனிஷத் சிர குசுமம். உபனிஷத்து அதனுடைய அந்த அந்த தலையில புஷ்பமா இருக்கு. அதாவது வேதத்தினுடைய தலைக்கு உபனிஷத்துன்னு பேர், வேத சிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வேதம் மொத்தமும் ஒரு மனுஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன், ஒரு மாதா மாதிரி, வேத மாதா, ஒரு பெண்மணி. பெண்மணி தலையில தானே புஷ்பம் பிரதானமா வச்சுப்பா. அந்த வேதத்தினுடைய தலைங்கிறது உபனிஷத்து. அந்த உபனிஷத்துல புஷ்பமாக இருக்கிறது பெருமாளுடைய திருவடி. அதாவது அந்த உபனிஷத்தை பெருமாள் திருவடியை ஸ்பஷ்டமா சொல்றதுன்னு அர்த்தம். உபனிஷத் பிரதிபாத்தியன் அப்படின்னு சொல்ற வழியும் அது. அப்ப உபனிஷத்தினுடைய தலையில புஷ்பமா இருக்கிறது, என்னுடைய தலையிலும் புஷ்பமா இருக்கட்டுமே. உபனிஷத் சிர குசுமம் உத்தம்சிய தவ பாதாம்புஜ யுகலம். அப்படிப்பட்ட தவ பாதாம்புஜ யுகலம், உன்னுடைய திருவடி தாமரை இரண்டையும் உத்தம்சிய அப்படின்னா உத்தம் தலையில வச்சுக்கிற பூக்கு உத்தம் சம்பே, அத தலைப்பூவாக நான் சூடிக்கொண்டு அப்படின்னு அர்த்தம். அந்த திருவடி தாமரையை என் தலையிலே பூவாக நான் சூடி சந்தோஷப்படலாம். பூவுக்கு ஏற்ற சுபாவங்கள் எல்லாம் வாசனையோ மார்த்தமோ. பூவை தலையில வச்சுக்கிறோம்னா ஏன் தலை வச்சுக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா தெரியும். ஏன் தலை வச்சுக்கிறோம்னா வெறும் வாசனை இருக்கு மாத்திரம் இல்ல, மார்த்தவம் இருக்கு, மிருதுவா இருக்கு. தலையில வச்சுட்டாலே பாரமா இருக்குன்னா வச்சுப்போமா? நாம அப்படியே இழுத்து பிடிக்கிறது அப்படின்னா வச்சுப்போமா?
தலையில அது இருந்தா கூட நமக்கு அதனுடைய பாரம் எதுவுமே தெரியாது. அதே சமயம் அழகு ஊட்டுவதாக இருக்கும். பூவை தலையில வச்சிருந்தாலே ரொம்ப அழகா இருக்கும். அதே சமயம் வாசனையோட இருக்கும். இப்ப அழகுக்கு அழகு, வாசனைக்கு வாசனை, இப்படி எல்லாம் சேர்ந்து பாரம் இல்லாமல் மிருதுவுக்கு மிருதுவாக எல்லாம் இருக்கிறபடினால எத்தனை ஆபரணம் இருந்தாலும் இந்த பூவுக்கு சமமாகாது. எத்தனைதான ஆபரணம் போட்டாலும் தலையில ஒரு பூ வச்சா அதுக்கு சமமாக ஆகாது. அப்படின்னா புருஷர்கள் கூட பூ வச்சுப்பா, குடுமீன் இருந்தா பூன்னு வச்சுப்பா இல்லையோ. அப்ப பெருமாளுடைய புஷ்பங்கள்லாம் இருந்தா தலையில வச்சுப்பாரு. ஆஹா, அந்த மாதிரியாக உத்தம்சிய தவ பாதம் அம்புஜயுகலம், உம்முடைய திருடியை பார்த்த உடனே அது அம்புஜ யுகலமாக 2 தாமரை பூவாக இருக்கிறபடினால அதை என்னுடைய சிரஸ்ல வச்சுக்கணுங்கிறதுக்காக அதை சிரஸ்ல ஒரு ஆபரணமாக, ஒரு பூவாக உங்க திருடியை நான் இப்ப வச்சுக்க போறேன். தையிதோ பவிஷ்யாமி கதா தாசோ தாசானாம் சத்ய சூரி சதிருக்ஷா. அப்படி இருக்கும்போது உமக்கு தையிதோ பவிஷ்யாமி, உமக்கு பிடிச்சவனா நான் ஆகணும். உமக்கு தைத்தனாக நான் எப்ப ஆக போறேன். தைத்தன்னா பிடிச்சவன் அர்த்தம். 2 அர்த்தம் தைத்தாக இருக்கும். ஒண்ணு இப்படி இந்த குழந்தை மாதிரி ஒண்ணு வந்து அப்படியே பெருமாள் திருவடி எடுத்து தன் கண்ணில் ஒத்தின்னு அந்த திருவடி எடுத்து தன் சிரஸ்ல வச்சுண்டா உன்னை பெருமாள் அப்படியே அந்த குழந்தைய கூட்டுப்பார், மெதுவா மேல கூட்டுப்பார். குழந்தை வந்துருத்துன்னு சொல்லிட்டு அப்போ பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த குழந்தையதான் ரொம்ப பிடிக்கும். மற்ற ஏற்கனவே இருக்கிற குழந்தைகள்லாம் இருக்கட்டும், புதுசா ஒரு குழந்தை வந்தா அதுதான் ரொம்ப பிடிக்கும். மற்ற குழந்தைகளுக்கெல்லாம் பொறாமையா இருந்தா கூட இருக்கட்டும், நித்திய சூரியர்களுக்கெல்லாம் கூட பொறாமையா இருந்தா கூட இருக்கட்டும். நித்திய சூரியர்களுக்கெல்லாம் இல்லாத பாக்கியம் இருக்கான் நமக்கு. என்ன கேட்டான்னா அது அழகா ஒரு இடத்துல ஆழ்வார் சொல்ற, நித்திய சூரியர்கள்லாம் அனுபவிக்காத ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற. என்ன அப்படிங்கிற, பெருமாளை அனுபவிக்கிறா, நித்தியந்தான் அனுபவிச்சுட்டு இருக்கா. நம்ம புதுசா போய் அனுபவிக்கிறோமோ இல்லையோ, அந்த அனுபவத்துல புதுமை அப்படிங்கிறது அவள் கிடையாது. ஏன்னா அவள் தான் அனாதியா அனுபவிச்சுட்டு இருக்காளே. அப்ப புதுமைங்கிறது வராது, நமக்கு புதுசா அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு உதாரணம்னா ஸ்ரீபாஷ்யக்காரனுக்கு சொல்ற, அது எப்படி கேட்டா, ஒரு மணப்பெண் கல்யாண பெண், அவளுக்கு பிடிச்ச நாயகன், இந்த நாயக்கும் பிடிச்ச நாயகி, கல்யாணம் நிச்சயங்கள்லாம் ஆச்சு. கல்யாணத்துல பாணி கிரகணம் அப்படின்னா முதல்ல கைய பிடிச்சான்னா அப்ப அவளுக்கு மனசுல எப்படி ஒரு சந்தோஷ உள்ள கிணர்ச்சி அப்படின்னு சொல்றா இல்லையா, சந்தோஷம் உள்ளுக்குள்ள பிரவாகமா இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பாவம்ங்கிறது நமக்கு கிடைக்கும். ஆனா நித்திய சூரியனுக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை. அவதான் என்னைக்குமே பழகி இருக்கா இல்லையா, அதனால அவளுக்கு அது வாய்ப்பு இல்லை அப்படின்னு. அப்போ நான் பட்டது ஆறுபட்டதுங்கிற அவள, எனக்கு கிடைச்ச இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும், நித்திய சூரியனுக்கு கூட கிடைக்காது அப்படி. இப்ப அந்த மாதிரி இப்ப என்ன கேட்டான்னா தையித்தோ பவிஷ்யம், பெருமாளுக்கும் அப்படிதான். ஏன்னா பெருமாளுக்கும் இவனுடைய ஸ்பர்சங்கிறது புதுசு தானே, அவளுடைய ஸ்பர்சங்கிறது பழசு. நித்தியமே நித்திய சூரியன் தான் திருவடி எடுத்து தள்ள வச்சுக்கிறான்னு வச்சுக்கோங்க, இருக்கட்டும். ஆனா இப்ப இந்த குழந்தை வந்திருக்குன்னா பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும். அன்று ஈன்ற பசு போக, அன்னு ஈன குட்டி, அன்னைக்கு பிறந்த குட்டி மாதிரி இது. அதனால பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்குமா அவனை. அப்ப பெருமாள் தன்னுடைய அதை என்ன சொல்றாங்க கேட்டான்னா, இந்த பரமபத சோபானத்துல சுவாமி தேசியம் இதெல்லாம் நிறைய சொல்லிருக்கேன். அப்படியே கண்களாலே குளூர பார்த்து அவனை வந்திருக்கையாப்பான்னு சொல்லி அவனுக்கு நல்ல வார்த்தைகள்லாம் சொல்லி அவனை தொட்டு தூக்கி தன் பக்கத்துல வச்சுண்டு மடியில வச்சுண்டு இப்படி எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு. அவ்வளோ தைத்தனாக, அவ்வளோ பிடிச்ச குழந்தையாக நான் எப்ப போறேன். தையிதோ பவிஷ்யாமி கதா, தைத்தகத்துக்கு இன்னொரு அர்த்தம், தைத்தகான தயா விஷயா, உம்முடைய கருணைக்கு பாத்திரமாக ஆகிறேன். தயா பாத்திரம் சொல்றா இல்லையா, அதுக்கும் தைத்தகன் பெயர். உன்னாலே தயை செய்யப்பட்டவன். ஏன்னா எப்படிப்பட்ட தயை இருந்தா என்ன கூட நீ உன் திருவடியில கீழே வச்சிருப்பேன். ஏன்னா நித்திய சூரியன் உன் திருவடி கீழே இருக்கான்னா இருக்கட்டு போட்டோம். எவ்வளவு நீச்சனா நான் இருந்தேன் கீழே பூலோகத்துல, ஒண்ணுமே இல்லாமல், ஒரு ஞானம் இல்லாமல், ஒரு பக்தி இல்லாமல் இருந்த என்ன கூட ஏதோ ஒரு சரணாகதியின் வியாஜம் வச்சு என்னையும் கூட்டுண்டு இப்படிப்பட்ட பரம போக்கியமான உங்கள் திருவடி வைபவத்தை நமக்கு கொடுத்திருக்காருன்னா இதை காட்டிலும் பெரிய தயாங்கிறது என்ன இருக்கும். இப்போ உண்மையில தயா பாத்திரம்னா நான் தான் அப்படிங்கிற. இதோ உங்களுடைய தயைக்கு பாத்திரமாக நான் இப்ப போறேன். ஏன்னா நான் சீவிகோட லோகத்துக்கு மொத்தம் உங்களுடைய தயனாலே தவிர வேற எதுவும் கிடையாது, என்னுடையது எதுவும் கிடையாது. இல்ல நீ சரணாகதி பண்ணியே அப்படின்னா சரணாகதி பண்ணதும் கூட உங்க தயனால் தான், வேற எதுனால. அதுவும் இல்லாம சரணாகதிங்கிறது ஒரு வியாஜம் தானே. நான் சரணாகதி பண்ணேங்கத்தான் நீ கொடுக்கணுமான்னா அது ஒரு வியாஜமா வச்சு நீர்தான உபாயம். நான் வெறுமா ஒரு சரணாகதி பண்ணி வச்சேன் அவ்வளவுதான். அது பண்ணதும் உங்க அனுகிரகத்தினால்தான். ஏன்னா நான்கிறது எங்க இருக்கு,
உம்ம தயா பாத்திரமா அன்னைக்கே ஆனேன், அதனுடைய பலன் இன்னைக்கும் உம்ம தயா பாத்திரம் ஆறேன். அதனால சரணாகதி பண்ணச்சியும் பெருமாளுடைய தயா பாத்திரம், பண்ணி முடிச்சப்பறம் பெருமாளுடைய தயா பாத்திரம், சீதை கொண்ட போனப்புறம் என்ன கேட்டா அங்கேயும் உம்முடைய தயா பாத்திரம் தான். இங்க வந்தாச்சு இனிமே என்ன அப்படிங்கிறது கிடையாது. அதான் வந்தாச்சு இல்லையோ, அப்புறம் என்னங்கிறது கிடையாது. இப்பவும் உம்முடைய தயா பாத்திரமா தான் நான் இருக்கேன். தயிதோ பவிஷ்யாமி கதா தாசஹா, தயிதா உமக்கு பிரியமான, தாசஹா தாசனாக, கதா பவிஷ்யாமி எப்பொழுது ஆவேன் பிரியமான தாசனாக. ஏன்னு கேட்டா சீதை கொண்ட லோகம் போனப்புறமும் நான் முதல்ல சொன்ன விஷயம்தான், தாசபாவம் விடாது. சுவாமி தேசிகன் சொல்றார், ஒரு பெரிய விசாரம் பண்ணிருக்காரு இதுல. ஏன் சுவாமி இங்கதான் சம்சாரத்துல தான் அவனுக்கு தாசனா இருக்கும் தாசனா இருக்கும்னா, சீதை கொண்ட லோகத்துக்கு போனா சுதந்திரனாக அடிமைத்தனத்தெல்லாம் விட்டுட்டு நான் தாசனா இல்லை, நானும் பெருமாளுக்கு சமம், அவர் ஈஸ்வரன் மாதிரி நானும் ஈஸ்வரன், என்னையும் யாரும் எதுவும் கேட்க முடியாது அப்படின்னு இருந்தா தானே அதுதானே உண்மையில லிபரேஷன், மோட்சங்கிறது அதுதானே அப்படின்னு கேட்டா தேசிகங்கிறது அப்படி இல்லப்பா. இந்த தாசபாவங்கிறது நமக்கு பிடிச்ச தாசபாவங்கிறார். ரெண்டு விஷயம் இந்த தாசபாவத்துல, ஒண்ணு ஸ்வரூபத்துக்கு ஏற்றது, ரெண்டு நம்மளுடைய அனுபவத்துக்கு விஷயமான. நம்ம சம்சாரத்துல இருக்கிற தாசபாவத்தை வச்சுக்காதோம், இது மாதிரி இல்ல. அது இங்க தாசனா இருக்குங்கிறது பிடிக்காது போயிடும். அது நமக்கு பிடிச்சிருக்கு. காரணம் என்ன கேட்டா அது நம்ம ஸ்வரூபத்துக்கு ஏற்ற, நம்ம ஸ்வரூபமே பெருமாளுக்கு தாசங்கிறது தான் நம்ம ஸ்வரூபமே. அதாவது நான் உனக்கு தாசன் இல்ல, ஆனா வேற ஏதோ காரணத்தினால இப்ப வேலை செய்ய வேண்டியதா இருக்கு அப்படின்னா அது கொடுமை. உங்ககிட்ட போய் வேலை செய்ய வேண்டியதா இருக்கு அப்படின்னா அது கொடுமை. ஆனால் என்ன ஆனாலும் என்னைக்கானாலும் இந்த திரிக்குண அவதாரத்தை சொன்ன மாதிரி பெருமாளுடைய தாசன் தான் அப்படின்னா அப்ப அது கிடைக்கிறதா நமக்கு ஆனந்தம். அப்புறம் அது ஆனந்தமா இருக்குங்கிறது காரணம் அதுல துக்கமே எதுவும் கிடையாது, சுகமாவே இருக்குங்க அப்படின்னா. ஏன்னு கேட்டான்னா ஆத்மத்வாதிக சர்வதான்னு பாகவதத்தில் வரும். பெருமாள் ஏன் எப்பவுமே எல்லாருக்கும் பிடிச்சவராகவே இருக்கார் அப்படின்னு கேட்டான்னா, நம்ம உள்ளுக்குள்ள அவரை பெருமாளே நம்மளாவே இருக்கார். உள்ளுக்குள்ள இருக்காரு இல்லையோ, வெளியில இருக்க மனுஷா நமக்கு பிடிக்கும் பிடிக்காது போகலாம், உள்ளேயே இருக்கவரை பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது இல்லையா. நித்தியத்வாதபி சர்வேஷாம் ஆத்மத்வாதபி சர்வதான்னு வரும் பாகவதர் பிரகலாதன் சொல்ற வார்த்தை. அவர் பெருமாள் வெளியில இருந்தாருன்னா நான் உனக்கு தாசனா அப்படின்லாம் கேட்கலாம், உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்காரு, நானே அவர் தான்ங்கிற மாதிரி உட்காந்துருக்காரு. அப்ப என்னையே எனக்கு பிடிக்காதுன்னு சொல்ல முடியுமா? ஆஹா, அந்த மாதிரி பெருமாள் எல்லாருக்கும் பிடிச்ச தாசரா பிடிச்சவர் அப்படின்னால அவருக்கு தாசரா இருக்கிறது நமக்கு பிடிக்கும். லௌகிக உதாரணம் தேசியம் சொல்லிருக்க, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச உதாரணம் தான். மறுபடியும் கல்யாணத்துக்கே வருவோம். கல்யாணம் ஆச்சு, நாயகன் நாயிகா கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அப்ப ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தாசன் மாதிரி கூட இருந்துப்பான். உங்களுக்கு எது வேணுமோ அதெல்லாம் நான் செய்யறேன் அப்படின்னா, உனக்கு என்ன எதுமோ அதெல்லாம் நான் செய்யறேன் அப்படின்னு அவளுடைய பரஸ்பரம் அவளுடைய மனசு கோணக்கூடாதுங்கிறதுக்காக என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் செஞ்சுட்டு சந்தோஷமா தான் இருப்பா. அதுக்கப்புறம் காலக்கிரமத்தினால அவரவர்களுக்கு தனிப்பட்ட வெறுப்பெல்லாம் வர ஆரம்பிக்க, அப்படின்னால்தான் பின்னாடி எல்லாம் கொஞ்சம் மாறி போகும். ஆனா தனிப்பட்ட வெறுப்பு இல்லாமல் உன்னுடையதுதான், உன்னுடைய சந்தோஷமே என்னுடைய சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்கிற வரைக்கும் அந்த தாசபாவங்கிறது கூட பிரச்சனை இருக்காது. அதை ஏத்துப்பா. நான் இதுக்கு இதெல்லாம் செய்யணுங்கிற கேள்வி எல்லாம் வராது. அந்த மாதிரியா ஒரு உதாரணமா இதை எடுத்துக்கலாம். ஆனா இது எந்த அளவு உதாரணங்கிறது உங்களுக்கே தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஓரளவுதான் உதாரணமா எடுத்துக்கலாம். பெருமாளுக்கு தாசன்கிறது ஒரு வித்தியாசம் நான் சொன்னேன் இல்லையோ, ஆத்மத்வாதிக உள்ள ஆத்மாவா இருக்கார் அவர், வெளியில இல்ல, கணவன் மனைவி மாதிரி இல்ல, உள்ளுக்குள்ளேயே இருக்கார் அவர். அப்ப அவர் பிடிக்காதுங்கிறதே கிடையாது. அதனால அவருக்கு தாசன். அவர் தான் என்னை எல்லாம் செஞ்சு வைக்கிறார், என்னை உள்ளுக்குள்ள இருந்து எல்லாத்தையும் செஞ்சு வைக்கிறார். அவர் தான் எனக்கு இந்த புத்தியை கொடுக்கிறார், எனக்கு இந்த சக்தியை கொடுக்கிறார், என்ன பேச வைக்கிறார், எல்லாம் பண்றவர் அவர் தான். அப்ப எப்படி பிடிக்காம இருக்கும்? தாசஹா தயிதஹா, பிடிச்ச தாசனா நான் இருப்பேன். தாசானாம் சத்யா, தாச சத்தியனே அடிவர்க்க மையனே, சூரி சதிருக்ஷா, நித்திய சூரியனுக்கு சமமாக அர்த்தம். நித்திய சூரியெல்லாம் எப்படி பெருமாளை அனுபவிக்கிறாளோ அந்த மாதிரி அவளுக்கு சமமாக உனக்கு பிடிச்ச தாசனாக நான் எப்ப ஆக போறேன் அப்படின்னு. சூரி சதிருக்ஷா அப்படின்னு சொல்லும் போது நித்திய சூரியன் கூட வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் இப்போ இவனுக்கு கிடைக்கிற வைபவத்தை பார்த்து. அப்போ அவள்லாம் இவனை பார்த்து பின்னாடி வா, அதான் பெருமாளை சேவிச்சா சொல்லியா, அப்புறம் பின்னாடி வானுவா. இப்பெல்லாம் ஏன்னா கோஷ்டி சேவிச்சாத்திரம் போயிட்டு வர, பின்னாடி கோஷ்டிக்கு முன்னாடி நிற்காது அப்படின்னு தானே சொல்லணும். நிச்சய சூரிகள் சொல்ல மாட்டான்.
தனக்கு சமமா இவனை வைக்கிறாளாம் நித்திய சூரியெல்லாம். பெருமாளும் நித்திய சூரியனுக்கு சமமா இவனை வைக்கிறார். நித்திய சூரியனும் தனக்கு சமமா தான் வைக்கிறான். நீ இங்க இருந்துக்கோப்பா, நீ பெருமாளை அனுபவி அப்படின்னு சொல்றான். நம்ம எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்கலாம் அப்படின்னு தான் சொல்றான். சூரி சதிருக்ஷா, நித்திய சூரிகளுக்கு சமமாக அவனுக்கும் இவனுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அவன் முன்னாடியே இருக்கானோ நான் பின்னாடி வந்தான் அப்படின்னும், அவன் பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவானோ இவன் வேண்டாதவன் இப்பதான் வந்திருக்கான் அப்படின்னு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவளுக்கு சமமாக அவ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கச்சா அவளுக்கு சமமாக அப்படியே இருந்து நித்திய சூரியல் கிட்ட பெருமாளுக்கு எத்தனை பிரீத்தி உண்டோ அத்தனை பிரீத்தி இவன்கிட்டயும் உண்டு. அப்ப இவன்கிட்டயும் பெருமாள் காமிக்கிறான். நித்திய சூரியலுக்கு பெருமாள் கிட்ட எத்தனை பிரீத்தி உண்டோ அத்தனை பிரீத்தி இவனும் காமிக்கிறான். அவள் மொத்தத்துல அவளுக்கு சமமாக சுவாமி தேசியன் அழகா சொல்வார், 4 இழவு போக்கி பொருள் இழவு இல்லை அப்படின்னு ஒரு அழகா. நித்திய சூரியன் முன்னாடியே அனுபவிக்கிறா, நம்ம பின்னாடி வந்தோங்கிறது மட்டும்தானே தவிர அனுபவிக்கிற விஷயத்துல பொருள்ல இழவு கிடையாதுங்கிற லாஸ் கிடையாது. அவ எப்படி அனுபவிக்கிறாளோ அப்படியே கம்ப்ளீட்டா அனுபவிக்கலாம். அதை எப்படி அனுபவிக்கலாம், அந்த அனுபவங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்லணும். அது அடுத்த ஸ்லோகம். அது பின்னாடி இன்னும் கடைசியில முடிவுரை மாதிரி வரணும். இனிமே மேல கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துன்னு போறாரு இல்லையா, அச்சியராத்திகத்தை தாண்டி சிவகண்ட லோகத்துக்குள்ள போய் இன்னைக்கு பெருமாள் திருவடி கிட்ட போயாச்சு. நாளைக்கு அந்த பெருமாளை அனுபவிக்கிறான்னு சொல்ற அனுபவம்னா என்ன அர்த்தம், எப்படி அனுபவிக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம இனிமே பார்க்கணும். அத நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு தான் நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.